லாஸ்ட் 4 டேஸில் வந்து கொஞ்சம் டயர்டாகவே வந்து என்னன்னா இருந்தேன். ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து இல்லாமல், கொஞ்சம் பிரிஸ்காக வந்து இல்லாமல், ஒரு மாதிரி வந்து இருந்தது. அது எப்படி வந்து சொல்லணுன்றது வந்து தெரியல. அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து எப்போ ஐடென்டிஃபை பண்ணேன்னா, நேற்று தான் வந்து என்னன்னா ஐடென்டிஃபை வந்து பண்ணேன். இது எப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா, போக போக வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து போயிட்டே இருந்தது. ஈவன் நேற்று ஈவினிங் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணும்போதுமே ஒரு பர்சன் வந்து என்னை பார்த்து, என்ன நீங்கள் ரெகுலராக இருக்கிற மாதிரி இல்லையே, நீங்கள் ஒரு மாதிரி வந்து இருக்கீங்க, ஒர்க் அவுட்டும் வந்து என்னன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் நேற்று வந்து பிளான் பண்ணது, நான் வந்து ஷோல்டரும் செஸ்ட்டும் அதே மாதிரி ஆப்ஸும் வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னன்னா அந்த பிளானில் தான் நான் ஜிம்முக்கு வந்து போனேனே. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து மைண்ட் செட் வந்து போதும் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து என்னன்னா ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எப்பயுமே வந்து அந்த மாதிரி எனக்கு தோணவே தோணாது. நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ்க்கு வந்து இன்னொரு கிளாஸ் நான் வந்து போகிறேன் அப்படின்னா அது எனக்கே வந்து தெரியாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்னன்னா எனக்கு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதாவது ஆக்டிவாக வந்து என்னன்னா எனக்கு வந்து இருக்கும். ஆனால் நேற்று வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்றது வந்து என்னாலே வந்து என்னன்னா நம்பவே முடியல. ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னன்னா நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபைனலாக வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிட்டேன். எதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்னா, எடுத்த உடனே சடனாலாம் வந்து வரவே வராது. அதை நீங்கள் கம்பல்சரி வந்து என்னன்னா புரிஞ்சிக்கணும். எப்பயுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கான சிம்டம்ஸ் வந்து எதனா வந்து என்னன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு எதனால் வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்றத நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து அதை நீங்கள் பார்த்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு டிசீஸாக வந்து என்னன்னா உங்களை கொண்டு போயிட்டு வந்து விடவே விடாது. ஸோ அதை நீங்கள் வந்து என்னன்னா கம்பல்சரி புரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிளாக ஒரு டயர்ட்னஸ் அப்படின்றது வந்து விட்டுறாம, ஏன் வந்து இது வருது அப்படின்றத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது, நான் என்னோட ஃபுட் இன்டேக்கையுமே வந்து என்னன்னா நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். என்னோட ஃபுட் இன்டேக்கில் வந்து பெருசாக வந்து என்னன்னா நான் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து பண்ணவே இல்லை. ஈவன் என்னோட மேக்ரோஸும் சரி, என்னோட மைக்ரோஸும் சரி, எல்லாமே வந்து என்னன்னா நான் கரெக்டாக தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 டேஸாக வந்து என்னன்னா நான் கார்டியோ வந்து பண்ணேன். அந்த கார்டியோ பார்க்கும்போதும் நான் பெருசாக வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணலை. அந்த அளவுக்குலாம் வந்து பெருசாக ஒன்றும் கேலரிஸ் வந்து என்னன்னா நான் பர்ன் பண்ணலை. அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி சடனாக வந்து வருது அப்படின்றத பார்க்கும்போது, லாஸ்ட் 4 டேஸாக வந்து என்னோட ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமாக இருந்தது அப்படின்னு கூட வந்து நான் சொல்லலாம். ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் வந்து நான் தூங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நாளைக்குமே வந்து என்னோட ஸ்மார்ட் பேண்டை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ லாஸ்ட் ஒரு 4 டேஸாகவே வந்து 4.5, அப்புறம் 5 ஹார்ஸ், 5.5 ஹார்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நான் தூங்கியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் இருக்கிறீங்களோ, கம்பல்சரி மினிமம் வந்து ஒரு 8 ஹார்ஸ் நீங்கள் வந்து தூங்குனீங்கன்னா தான் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களோட ஃபிட்னஸ் கோலை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். இன்னும் சிலர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. ஸ்லீப்பில் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து என்னன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்து இருக்காது. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப வந்து என்னன்னா ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பில் வந்து என்னன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட ஸ்லீப்பிங் ஹார்ஸை வந்து நான் மானிட்டர் பண்ணும்போதும் கம்மியாக தான் வந்து என்னன்னா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்லீப்பிங் ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டாக வந்து இருந்திருக்கும். ஒரு நாள் வந்து 10 o'clock தூங்கியிருக்கேன், இன்னொரு நாள் வந்து ஒரு 10:30க்கு வந்து தூங்கியிருக்கேன், இன்னொரு நாள் வந்து என்னன்னா 11:30க்கு வந்து தூங்கியிருக்கேன், இன்னொரு நாள் 12க்கு வந்து தூங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஷெடியூல் வந்து என்னன்னா ஈவனாக வந்து இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயர்ட்னஸ் வந்து எனக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ நேரம் வந்து தூங்குறனோ அதில் கம்பல்சரி நான் வந்து செக் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஸ்லீப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணுவேன். டீப் ஸ்லீப் வந்து கம்மியாக இருந்ததுன்னா எனக்கே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து இருக்கவே இருக்காது. டீப் ஸ்லீப் வந்து கொஞ்சம் ஒரு 45 மினிட்ஸ்க்கும் மேலே வந்து என்னன்னா இருக்கணும். ஒரு 1 ஹவர்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா போதுமான அளவாக வந்து என்னன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கா அப்படின்றத கம்பல்சரி வந்து செக் பண்ணுவேன். சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து தூங்கியிருப்பேன். நான் டீப் ஸ்லீப் வந்து ரொம்பவே வந்து என்னன்னா அதிகமாக இருக்கும். இன்னொரு நாள் வந்து ரொம்ப நிறைய வந்து என்னன்னா தூங்கியிருப்பேன். ஆனால் அந்த டீப் ஸ்லீப் அப்படின்றது வந்து என்னன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் தூங்குறீங்க அப்படின்றது வந்து என்னன்னா முக்கியம். அதை விட வந்து அந்த டீப் ஸ்லீப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப நேரம் வந்து தூங்கி டீப் ஸ்லீப் வந்து 0ல் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து தெரியும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து என்னன்னா ஃபீலே வந்து ஆகவே ஆகாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போதும் வெயிட் கெயின் பண்ணும்போதும் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்கும்போது இதை வந்து கேட்டிருப்பீங்க, பர் டேக்கு வந்து என்னன்னா ஒரு 7 to 8 hours வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதை கேட்ட உடனே சிலர் வந்து தப்பாக எப்படி கால்குலேட் வந்து பண்ணிடுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாள் வந்து 6 hours வந்து தூங்குவாங்க, ஒரு நாள் வந்து ஒரு 8 hours தூங்குவாங்க, ஒரு நாள் வந்து 7 hours தூங்குவாங்க, ஒரு நாள் வந்து என்னன்னா 10 hours வந்து தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாறிட்டே இருக்கும்போது அங்கே பர் வீக்குக்கு ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ தூங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னன்னா காமிக்கும். ஆனால் டெய்லி பேசிஸ்லையுமே வந்து என்னன்னா நீங்கள் கரெக்டாக என்ன ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் தூங்கணுன்றதை பிளான் பண்ணுறீங்களோ அந்த ஹவர்ஸ்க்கு கம்பல்சரி வந்து என்னன்னா தூங்கிடணும். ஸோ இதுலேயுமே வந்து அன்ஈவனாக வந்து இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் வந்து என்னன்னா பொட்டென்ஷியலாக வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணவே முடியாது. என்னோட டயர்ட்னஸ்க்கு வந்து நான் என்ன விஷயங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதே மாதிரி நீங்களுமே வந்து என்னன்னா உங்களோட ஜர்னியில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை வந்து பண்ணணும். ஜஸ்ட் நம்ம வந்து சாப்பிடாம இருந்தாலே இந்த மாதிரி டயர்ட்னஸ் வந்து வந்துடும், இல்லை சாப்பிட்டாலும் டயர்ட்னஸ் வந்து வரும், இல்லை நிறைய ஒர்க் பண்ண டயர்ட்னஸ் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா இருக்கு. அது வந்து நீங்க தான் வந்து என்னன்னா ஐடென்டிஃபை வந்து பண்ணணும். நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதில் எதனால வந்து ஆகுது அப்படின்றத நீங்க தான் வந்து என்னன்னா ஐடென்டிஃபை வந்து பண்ணணும். அப்படி உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா உங்க கோச்சஸ் வந்து உங்களை டெய்லி பேசிஸ்ல வந்து என்னன்னா மானிட்டர் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து என்னன்னா நீங்க கேளுங்க, கண்டிப்பா வந்து சொல்யூஷன் வந்து என்னன்னா கொடுப்பாங்க. ஸோ இன்னில இருந்து நான் வந்து என்ன டிசிஷன் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்லீப்பிங் ஷெடியூல் வந்து பர்ஃபெக்டா வந்து என்னன்னா பிளான் பண்ணி வச்சுக்கணும். என்ன நடந்தாலும் சரி, போகமே வந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து என்னன்னா தூங்கிடணும் அப்படின்றத வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த்க்கான ஸ்பாட் வந்து நான் ஓப்பன்ல தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எதனா கொஸ்டின் இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். See you all.